மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்துவிடின் என்பது இன்றைய நாளுக்கான குறள். இதற்கான விளக்கம் என்னவென்றால், தலையை மொட்டையடித்து கொள்வது மற்றும் முடியை சடையாக வளர்த்து கொள்வது, இவை இரண்டும் தவக்கோலம் உடையவர்களுக்கு ஒரு புற அடையாளங்களாக இன்றைய வரை நம்பப்படுபவை. இவை இரண்டுமே ஒருவனுக்கு தேவையே இல்லை. எப்போது என்றால், அவன் உண்மையிலே ஒரு தவ நெறிகளை கடைபிடிக்கிறான் என்றால் அவனுக்கு இவை இரண்டுமே தேவையில்லை. ஏனென்றால் அவையெல்லாம் வெளி வேடங்கள். அவன் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்கிறான் என்பதுதான் முதல் தேவை. அவன் உள்ளுக்குள்ளே சுத்தமானவனாக இருந்து அடுத்தவர் மீது புறங்கூறுவதோ பழி கூறுவதோ அல்லது பொய் பேசுவதோ இப்படி எந்த விதமான தீய காரியங்களிலும் ஈடுபடாமல் அவன் இருப்பானாகில் அவனுக்கு புற அடையாளங்கள் எதுவும் தேவையில்லை. ஏனெனில் அவன் ஒரு உண்மையான எப்படி சொல்வது, ஒழுக்கசீலன் என்று போற்றப்படுவான். அதனால் அவனுக்கு புற அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை. இதுதான் இந்த குறளுடைய கருத்து. இதன் மூலம் அவர் சொல்ல வருகின்ற கூற்று என்னவென்றால், ஒருவன் உண்மையிலேயே உண்மையாக இருந்து உண்மையிலேயே அந்த தவ வழி நடப்பானாகில் அவனுக்கு புற அடையாளங்கள் எதுவுமே தேவையில்லை. ஏனெனில் அவனுடைய அகத்துக்கு தெரியும் அவன் நல்லவன் என்பது. இதுதான் உண்மையான தேவை என்று கூற வருகிறார் வள்ளுவர். இதுதான் இந்த குறளின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது. எனவே நாமும் அப்படி ஒரு உண்மையானவனாக, அன்பானவனாக, புற வேடங்கள் இல்லாதவனாக வாழ்வோமாக என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.